மணி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? கொலைகார பாவி! ஏம்மா ஏன் அவனை அடிச்ச? இவன் ஒரு கொலைகாரன் தாத்தா. உங்களை கொல்றதுக்கு தான் தத்து எடுத்துட்டு வந்திருக்கிறான். என்னம்மா சொல்ற? அவன் என் பேரம்மா. நானும் அப்படிதான் நம்பி ஏமாந்துட்டேன். ஆனா இவன் என்னைய மட்டும் இல்லைங்க, நம்மள எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஏமாத்தி இருக்கிறான். உங்களை யானையை விட்டு முட்டிக்க வச்சு நீங்க செத்து போனீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து நிவாரணம் கிடைக்கும். அதை வாங்குறதுக்கு தான் தாத்தா உங்களை தத்து எடுத்துட்டு வந்திருக்கிறான். இப்படி ஒரு கேவலமானவனை போய் எனக்கு என்ற மேலே வெறுப்பா இருக்குதுங்க தாத்தா. செத்து போயிடலாம் போல இருக்குது. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. ஐயோ தாத்தா, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் உண்மைதான் சொல்றேன். டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எப்படிலாம் இல்லை ஏமாத்திருக்கிற? இப்பயாச்சும் வாயை திறந்து சொல்றான், நீ இவரைய கொல்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்தீன்னு. சொல்ல மாட்டேல? பாருங்க தாத்தா, இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் இவனுக்கு எதுக்கு வச்சிருக்கான்னு கேளுங்க தாத்தா. இப்ப கூட நீ ஒத்துக்க மாட்டீல? இவ்வளவு நடந்த உன்னைய நம்பிட்டு இருக்கிறாருல, இப்பவும் இவரை ஏமாத்ததான் போறீல? உன்னைய நம்புற ஒருத்தருக்கு கூட உன்னால உண்மையா இருக்க முடியாதுல்ல? நீ எல்லாம் சாகுறப்ப ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க ஆள் இல்லாம தனியா தான் செத்து கிடப்ப. நீ என்ற மூஞ்சிலேயே முழிக்காத. பாடி அம்மாடி அம்மாடி கூப்பிடுறா கூப்பிடுறா. நான் கொலைகார பாவி தானுங்க தாத்தா. உங்களை காப்பாத்துறதுக்கெல்லாம் நான் கூட்டிட்டு வரல, ஆணைக்கு பலி கொடுக்கறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். தெரியும்டா எனக்கு. அன்னைக்கு ஆசிரமத்துக்கு என்ன கூப்பிட வந்தியே, ஞாபகம் இருக்கா? தாத்தா, என் கூட வந்துடுறீங்களா? உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு உங்களுக்கும் மாறுமில்ல, எங்களுக்கும் மாறுமில்ல. நம்மளாம் சேர்ந்து ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் தாத்தா. அப்போ உன் கண்ணை பார்த்தேன். உன் கண்ணில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. நான் என்ன சொல்ல போறேன்னு ஒரு ஆவல். ஆதரவு இல்லாத இந்த கிழவனை கூட்டிட்டு போக அவ்வளவு ஆர்வம் தேவையில்லை. நீ என்ன கூட்டிட்டு போறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைச்சேன். நீ இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருப்பா நினைக்கல. மாலா சொன்னது உண்மைதாங்க தாத்தா. எனக்கு ஆறு கூட சேர்ந்து வாழ்ற தகுதி இல்லாதங்காட்டி தான் நான் அனாதையாவே இருக்கிற நாட்டுக்கு. நீங்க எங்கே இருந்திருக்கு தாத்தா. என்னைய மாதிரி ஒரு கொலைகாரன் கூடலாம் இருக்க வேண்டாம். நான் தனியாவே இருந்து போயிடுறேன். நில்றா. தனியாவா? தனிமையை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இது வரைக்கும் நீங்களும் என்னை பத்தி எதுவும் கேட்கல, நானும் சொல்லலை. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சர்க்கஸ் தான்டா. நாங்க பண்ற வித்தையை பார்த்து கூடியிருக்க ஜனங்க பண்ற கரகோஷம்தான் எங்களுக்கான ஒரே சந்தோஷம். பொழுதன்னைக்கும் சர்க்கஸ் கூட தான் வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. அதனால கல்யாணம் குடும்பம்னு எதை பத்தியும் யோசிக்கல. என்னை நம்பி ஒரு 10-15 குடும்பங்க தாயா பிள்ளையா வாழ்ந்துட்டு இருந்தோம். காலமாற்றத்துல எனக்கு வயசாச்சு. சர்க்கஸ் கலை கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிச்சு. ஜனங்க சினிமாவை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, கலை அவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சு போயிடாது. நம்ம பழையபடி சீரும் சிறப்புமா வாழ்ந்தே தீருவோம்னு நம்பினேன். ஆனா டிவின்னு ஒன்று வந்து குத்துயிரும் கொலையுயிருமா இருந்த சர்க்கஸுக்கு சமாதி கட்டுச்சு. கடந்தொல்ல தாங்க முடியாம என் கூட இருந்த 1-2 குடும்பங்களும் விஷம் குடிச்சு கொத்து கொத்தா செத்து போனாங்க. பசி கொடுமையால பெத்த புள்ள மாதிரி வளர்த்த வாயில்லா ஜீவனு ஒண்ணா செத்து போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு உண்மை உரைச்சது. கடைசியா மிஞ்சின என்னோட ஒரே வீடு, 4-5 ஓட்ட ஓடுசல் வண்டிங்க எல்லாத்தையும் விற்று மிஞ்சின குடும்பங்களாவது உயிர் பிழைக்கட்டும்னு பிரித்து கொடுத்துட்டு வயசான காலத்தில்
அனாதையா மனசுல தெம்பல்லாம நடுத்தரோட நின்றேன். பொண்டாட்டி புள்ள குடும்பம் ஊரு வரவுன்னு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ஏன் கடவுள் என்ன உசுரோட வச்சிருக்கான்? இந்த ஒரு கேள்விதான்டா என்னை உலுக்கி எடுத்துருச்சு. போகாத ஊர் இல்லை, எங்க போனாலும் பதில் கிடைக்கல. சரி, அமைதியா உட்காந்து உசுர விட்டுடலாம்னு சோறு தண்ணி இல்லாம உட்காந்துருந்தேன். 2 பேர் வந்தாங்க, என்னை கொண்டாந்து இந்த ஆசிரமத்தில் விட்டுட்டாங்க. இங்கே எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா 4 சுமத்துக்குள்ள உட்காந்து அடைஞ்சு கிடக்கும்போது தான் புரிஞ்சிச்சு, காட்டுக்குள்ள சுதந்திரமா குடும்பத்தோட இருந்த ஜீவனை எல்லாம் கொண்டாந்து இந்த கூண்டுக்குள்ள அடைச்சி சர்க்கஸ் வச்சு நடத்துறமே, அது எவ்வளவு பெரிய பாவம்னு அப்பத்தான் உணர்ந்தேன். இந்த நினைப்பு என்னை எங்கேயும் நிம்மதியா இருக்க விடல. அதனாலதான் இங்க இருக்க முடியாம அப்பப்ப ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிட்டு வருவேன். அப்பதான் நீ வந்து என்னைய கூப்பிட்ட. உனக்காகத்தான் இந்த நிமிஷம் கூட கடவுள் என்ன உசுரோட விட்டு வச்சிருக்கிறாருன்னு நினைச்சேன். அந்த சந்தோஷத்துல தான் நான் உங்க கூட வந்தேன். என் வாலிப வயசுல சர்க்கஸ் கலைஞனா ஒவ்வொன்று வாழ்ந்ததுக்கு அப்புறம் இப்ப கொஞ்ச நாளா உங்க கூட இருக்கையில தான்டா சந்தோஷமா இருக்கேன். நீ அந்த பிள்ளையோட வாழ்றதுக்கு என் உசுறு போகணும்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எது இல்லைடா. அவ அழுத அழுக எனக்காக இல்லடா, உனக்காக. நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். ஆமாடா, இனிமே உங்க சம்பள பணம் தான் நான் தான் வாங்குவேன். இந்த வேலையை நம்பித்தான் என் பேரனோட எதிர்காலமே இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரியே அவன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலையை வாங்கிடுவான். உங்க பொண்ணு அவன் நல்லா வச்சு பார்த்துக்குவான். நம்பி கொடுங்க சார். என் பேரன் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கான். இன்னொரு நாளைக்கு வரேன். சரிங்க. யோ கணேசா, எத்தனை நேரம் ஆகும்? மலான்னு 2 டீயை போட்டாச்சுருங்கண்ணா. போட்டாச்சுங்கிற குடுக்கிற பாட்டை காணாம. டேய் தாத்தா எங்கடா? எங்கடா போய் தொலைஞ்ச? உனக்கு எத்தனை தாட்டி ஃபோன் போடுறது? என்னடா தாத்தா கட்டிலில் படுத்துருக்குன்னு தானே பார்க்குறேன். இனிமேல் அந்த கட்டில் அந்த ஆளுக்கு தேவைப்படாதா? வீட்டில் ஒரு ஃபுல் வச்சுருந்தேன்டா. நம்ம நல்ல நேரம் நான் வரதுக்கு முன்னாடியே பெருசு ஒரு ஆஃப் போட்டுருச்சு. தாத்தா 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 நல்ல சான்ஸ் கிடச்சிது. இதை விட்டுறக்கூடாதுன்னு உனக்கு ஃபோன் போட்டேன். எங்கடா போய் தொலைஞ்ச? ஓடு சரிண்ணே, பாட்டு எடுத்து மண்டே. சரி பார்த்தேன், நல்ல போதையில் இருந்தார். நீயும் ஃபோன் எடுக்கலையா? புடங்காட்டு காவலுக்கு வரீங்களான்னு கேட்டேன். வந்துட்டாரு. ஃபாரஸ்ட்டுக்காரனுங்க சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆனால் கூப்பிட்டோம்மாமே. அதான் நேராக முடங்காட்டை தாண்டி பாங்காட்டுக்குள்ளே போய் படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். நேரம் அந்த ஆளுக்கு அதான் முடிஞ்சிருக்குண்டா.